வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ. இந்த நேரத்திலே ஒரு ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ. இயேசுவின் அணியில் எளியவர் பணியில் எழுபவர் வாருங்களே. நேசத்தின் துணையில் நடந்திட உலகில் முனைப்பவர் வாருங்களே. வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ. இந்த நேரத்திலே புது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். அன்பு பணியினை வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ. மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பான இறைமக்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து நகர் பங்கு சமூக சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் துன்பங்களை தாங்கி இறைவனுடைய துணையோடு வாழ அழைப்பு விடுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் புலிக்காரத்தை போல இறையாட்சியின் விளிமியங்களை வாழ்ந்து காட்ட துன்பங்களை ஏற்று வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது வாழ்வில் வரும் சவால்களை பொறுமையோடும் ஏற்று வாழும் வரம் வேண்டி பலியில் பக்தியுடன் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 5வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னும் ஒரு நாளில் நாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைவு கூறக்கூடிய விதத்திலே குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்க கூடி வந்திருக்கின்றோம். எனவே குருத்து ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே தவக்காலத்திலிருந்து புனித வாரத்திற்கு நாம் அடியெடுத்து வைக்கின்ற இந்த கால வேளையிலே இறைமகன் இயேசுவிடத்தில் அதிக அளவு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழக்கூடிய வரத்தை இப்பலியில் கேட்போம். நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக தேவையான அருள் வரங்களை தேவையான பொழுது கொடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அளப்பரிய நன்மைத்தனங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பாதுகாவலரிடத்திலே நம்மை ஒவ்வொரு நாளும் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிறிஸ்து அரசரிடத்திலே நம்முடைய உள்ளத்து தேவைகளை அவர் பாதம் இறக்கி வைப்போம். நாம் கேட்கின்ற தேவைகள் அனைத்தையும் அவர் செவிசாய்த்து நமக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கிட செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் என்றும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் என்றும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து. அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 வரை. இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருகே நின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளிலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலரை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவிற்கு முன் தங்கள் தூய்மை சடங்கை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவிற்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்குமிடம் யாருக்காவது தெரிந்திருந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். வலிகளை கண்டு அஞ்சிவிடாமல் அத்தகைய வழிகளை தாங்கிக் கொண்டு வாழ்வதில்தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. வலிகளை கண்டு அஞ்சி விடாமல் அத்தகைய வலிகளை தாங்கிக் கொண்டு வாழ்வதில்தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுளுடைய அருளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தவ காலத்தில் நாம் அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை நாம் நெருங்கி வரக்கூடிய காலமாக நம்முடைய பழைய வாழ்வுகளை எல்லாம் கேள்விக்குட்படுத்தி இறைவனுடைய பார்வையில் அர்த்தமுள்ள விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவதற்காக திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மையான காலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தவ காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணியில் இன்றைய நாளினுடைய மறையுரையை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால், ஆண்டவர் இயேசு வலிகளை துணிச்சலோடு தாங்கிக் கொண்டவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்வில் தான் இத்தகைய செயல்பாடுகளை செய்தால் வலிகள் நிறைந்ததாக இருக்கும், துன்பங்கள் மிகுந்த வாழ்வாக அவருடைய வாழ்வு இருக்கும் என்பது ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்தது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அத்தகைய வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அத்தகைய மாற்றத்திற்கான, சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக கொதித்தெழுவதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். காரணம், யூத சடங்குகளுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு செயல்பட்டார் என்பது ஆண்டவர் இயேசுவின் மீது சூட்டப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கிறது. எனவே அதன் பேரிலே ஆண்டவர் இயேசுவின் மீது பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டு அவரை ஒழித்து விடுவதற்காக இத்தகைய கூட்டங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சதுசேயர்கள் அல்லது இந்த பரிசேயர்களுடைய மனநிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்றால், வெறுமனே சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக இந்த பரிசேயர்கள் கூட்டம் இருந்தது. தங்களோடு வாழக்கூடிய சக பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மதிக்காத மனநிலையோடு வாழக்கூடியவர்களாக இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட்டம் இருந்தது. எந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு முரட்டுத்தனமாக இருந்திருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கயபாவுடைய வார்த்தை மூலமாக நம்மால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதர் மட்டுமே பலருக்காக இறந்து விடுவது நல்லது என்று இந்த கயபா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் முரட்டுத்தனமானவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி பல்வேறு எதிர்ப்புகளை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். காரணம், இந்த யூத சட்டதிட்டங்களை இவர் கடைபிடிக்கவில்லை. அத்தகைய யூதர்களுடைய வழிபாட்டு முறைகளை இவர் கடைபிடிக்கவில்லை என்பதனுடைய பேரிலே. இருந்தாலும் இவருடைய வாழ்வில் பல்வேறு துன்பங்கள், இவருடைய வாழ்வில் பல்வேறு வலிகள் வரும் என்பதை நன்கு உணர்ந்த பின்பும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இருந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வில் வலிகள் இல்லையா, துன்பங்கள் இல்லையா? நிச்சயமாக வலிகளும் துன்பங்களும் நிறைந்ததுதான் இயேசுனுடைய வாழ்வு. கல்வாரி பலியில் ஆண்டவர் இயேசு நமக்காக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தார் என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்திருப்போம். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான்
வலிகளை தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகிலே மறு கிறிஸ்துவாக வாழுகிறோம். ஆண்டவருடைய துன்பத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை கண்டு நாம் அஞ்சி ஒதுங்கி ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாம் தொய்ந்து விடுவது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளம் அல்ல. மாறாக மென்மேலுமாக ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்கும் முன்னரே நமது தேவைகளை அறிந்தவராக நம்மை படைத்த இறைவன் இருக்கின்றார். நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற இறைவனிடத்தில் நமது மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, ஜபங்களை நம்பிக்கையோடு எடுத்து கூறி அவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் கேட்கின்ற அருள் வரங்களை நிறைவாக தர வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த மன்றாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய உள்ளத்து தேவைகளையும் அவர் பாதம் எடுத்து கூறி மன்றாடுவோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவையின் தலைவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணி வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளால் நம்பிக்கை இழந்து விடாமல் கொள்கையில், குறிக்கோள்களில், லட்சியங்களில் வெற்றி கொண்டு எழுந்து ஒளி வீசும் வரம் தர வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். தலைமையின் இலக்கணமே இறைவா, இன்னும் சில நாட்களில் நாங்கள் எதிர்கொள்ள போகும் 18வது மக்களவை தேர்தலை ஆசீர்வதியும். ஜாதி, மதம், இனம், பணம் என்ற அடிப்படையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் தலைமை பொறுப்பு என்பது மேலிருந்து அருளப்பட்டது என்பதை உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு பணிபுரியும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, அரசு பொது தேர்வுகளையும் ஆண்டிறுதி தேர்வுகளையும் எழுதி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஞாபக சக்தியோடு கேள்விகளை புரிந்து கொள்ளும் திறனும் கொண்டு நம்பிக்கையோடு தேர்வினை எழுதி கொள்ளவும் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் இருப்பிடமே இறைவா, கடும் வெயிலினால் அவதிப்படும் எம் மக்களை உம் கருணை கண்கொண்டு நோக்கியருளும். இயற்கை அழிப்பதால் அதில் உறையும் உம்மையே அழித்து எங்களுக்கு நாங்களே துன்பம் வருவித்து கொள்ளும் நிலையை மாற்றி இயற்கையை பேணி பாதுகாத்து இன்பமாய் வாழும் வரந்தர வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல தகப்பனே இறைவா, இன்று இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு ஆசீர் பெற கூடி வந்திருக்கும் இறைமக்கள் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் நல்ல உடல் நலமும் மனநலமும் பெற்று அமைதியுடன் வாழவும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கவும், இளைஞர்கள் லட்சிய நோக்கோடு உழைக்கவும், பெற்றோர் மனநிறைவு பெறவும் வரம் தர வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். நமது உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடியவர்களாய், கரங்களை கூப்பியவர்களாய் நமது பாதுகாவலரிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தாயும் தந்தைமாக இறைவா, நம்பிக்கையோடு பல தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்திருக்கின்றோம். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நீர் நிறைவு செய்து தருவீர் என்ற முழு நம்பிக்கையோடு தந்தையாகி உம்மிடத்தில் எமது உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளை எடுத்து கூறியிருக்கின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட, மன்றாடிய, விண்ணப்பித்த ஜபங்கள், மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றிற்கும் தயவாய் செவி சாய்த்து தேவையான அருள் வரங்களை தேவையான பொழுது கொடுத்து எந்நாளும் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று
பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? இறை தியாக வாழ்வை நாடும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தலைவனின் வாழும்போது தனிமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ? தலைவன் என்னில் வாழும்போது தனிமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கை உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோ. அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது.
உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும், சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு எந்நாளும் மக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரின் சுசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு
ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே, அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்த நன்மையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்களும் அகற்றி போகலாம்.
அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் பெருமையுமே என்று தொடரலாம். அன்பு செய்த உள்ளங்களும் அகன்று போகலாம். அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் பெருமையுமே என்று தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய். துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம். உரிமைக்காக உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம். வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம். உரிமைக்காக உழைப்பதால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம். வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய். துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் என்றும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியா என்றும் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. கிறிஸ்து அரசரின் ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாராதவில்லை. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லை. அம்மா எங்கள் தாயே, உம்மை பாடாத நாளில்லை. அருகே நீயும் வரவே,
வருகே